السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நம் அல் கிஸ்முல் அவ்வல் வக்ஃப் நிறுத்துதல் என்ற அர்த்தம். அந்த வக்ஃபுடைய பாடத்தில் அல் கிஸ்முல் அவ்வல் முதல் பாகம், அதிலே முதல் பாகத்திலே பாதி சட்டத்தை நாம் பார்த்திருந்தோம். பொதுவாக வக்ஃப் என்றால் ஒரு வார்த்தையின் கடைசியை நிப்பாட்டுறதுக்கு வக்ஃப் என்பார்கள். அந்த வக்ஃபுக்கு என்று தனி சட்டங்கள் இருக்கின்றது. அந்த பொது சட்டத்தை நம்ம கண்டோம். என்னது? சுக்குன் வந்தா சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். இஃப் அல் அந்த மாதிரி சுக்குன் இருந்துச்சுன்னா சுக்குன் வச்சு நிப்பாட்டணும் என்பதை கண்டோம். ஹரக்கத் இருந்தா அதுக்கு என்ன செய்யணும்? அதை சுக்குனா மாத்தி நிப்பாட்டணும். சரியா? ரஜுலுன்னு இருந்தா ரஜுல் அப்படின்னு மாத்தி என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். இது பொது சட்டம் வக்ஃபுடைய. இதுக்கு சில விவரங்கள் இருக்கின்றது என்று அது ஒரு நீண்ட பாடமாக கடந்த பாடத்தில் ஒரு நீண்ட உரையை நாம் கண்டோம் அல்லவா? அப்ப முதல்ல என்ன கண்டோம்? உதாரணத்துக்கு ஒரு அலிஃப்லாம் மாரிஃபாவாக இருந்தால் அப்ப கடைசியில என்ன ஹரக்கத் வந்திருந்தால் அந்த ஹரக்கத்தை சுக்குனாக மாற்ற வேண்டும். அது எந்த ஹரக்கத்தா இருந்தாலும் அது சுக்குனா மாற்றணும், மாரிஃபாவா இருந்தா. அதே போல நக்கீராவா இருந்தால், நக்கீராவாக இருக்கும் பொழுது அந்த ஜர்ரு ரஃபுடைய நிலைமையில் ரஜுலுன் ரஜுலின் இப்படி ஜர்ரு ரஃபுடைய நிலைமையில அந்த தன்வீனுடைய நூனை போக்கிட்டு ரஜுல் சுக்குன் கொடுத்து நிப்பாட்டணும். தன்வீனுடைய நூனை போக்கிட்டு சுக்குன் கொடுத்து ரஜுலுன் இருந்தா ரஜுல், ரஜுலின் இருந்தா ரஜுல் அப்படின்னு ரெண்டு செய்யணும். அதுவே அந்த வார்த்தை நக்கிராவாக இருந்து நசபுடைய காலத்தில் ரஜுல்லன் இருந்தா அப்ப அந்த தன்வீனுடைய நூனை அலிஃபா மாத்தணும்னு படிச்சோம். ரஜுல்லன் இருந்தா ரஜுலா அப்படின்னு என்ன செய்யணும்? வக்ஃபு செய்யணும்னு பார்த்தோம். இது இந்த சாதாரண முதல் பாடம் கண்டோம். இரண்டாவதாக என்ன கண்டோம்? அதற்கு பிறகு மன்கூஸுக்கு எப்படி வக்ஃபு செய்யப்படும்? மன்கூஸ்னா கடைசி வார்த்தை யா இருக்கும் அல்லவா? அந்த அப்படி யா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யா வைத்தும் நாம் வக்ஃபு செய்யலாம், யாவை போக்கியும் நாம் வக்ஃபு செய்யலாம். எப்பொழுது? அது ரஃபுல் ஜர்ருடைய நிலைமையில் இருந்தால் யா வைத்தும் என்ன செய்யலாம்? வக்ஃபு செய்யலாம், யா இல்லாமலையும் செய்யலாம். சரியா? ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுதும் சரியே, அது நக்கிராவாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுது யா இருக்கிறது தான் அதிகம். நக்கிராவாக இருந்தால் யா இல்லாமல் போக்குவது தான் அதிகம். அதே போல் நசபுடைய சமயத்தில் யாவை போக்கக்கூடாது. சரியா? எப்பொழுதும் யாவை வைத்துதான் நம் வக்ஃபு செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பிறகு மக்சூருடைய வார்த்தை கடைசியில் அலிஃப் வந்தால் அந்த அலிஃப் எப்பொழுதுமே இஸ்பாத் செய்ய வேண்டும், சாபித்தாக்க வேண்டும். அலிஃப் இல்லாமல் படிக்க கூடாது. ஹுதா என்றால் ஹுதா என்று என்ன செய்ய வேண்டும்? வக்ஃபு செய்ய வேண்டும் என்று நாம் கண்டோம். இப்பொழுது வாருங்கள், தொடர்ந்து நான்காவது இதை நாம் ஆரம்பிப்போம். சமிஅத்து நுஸ்ஹ வ ரஅய்துஹு. அப்ப அறிவுரையை நான் கேட்டேன். முதல்ல அர்த்தம் பார்த்துருவோம். அர்த்தம் பார்த்துட்டு இதோடைய சட்டத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அப்ப பாருங்க, அந்நுஸ்ஹ என்பது அறிவுரை. அறிவுரையை நான் கேட்டேன். வரஐத்துஹு வரஐத்து வரஐத்து அதை நான் பாதுகாத்தேன். வரஐத்துஹுன்னு இருக்கும். இந்த ஹாவை என்ன செய்யணும்? வக்ஃபின் சமயத்துல வரஐத்து அப்படின்னு என்ன செய்யணும்? வக்ஃபு செய்யணும், நிப்பாட்டு போல. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, குலில் ஹக்க வ தமஸ்ஸக் பிஹி. உண்மையை கூறு, இன்னும் அந்த உண்மையை கொண்டு நீ பற்றி பிடி. அப்ப பிஹின்னு இருக்கா? அப்ப என்ன செய்யணும் நம்ம பார்ப்போம். ஏன் இங்க வக்ஃபு செய்யும்போது பிஹின்னு படிச்சோன்றது. ஓகேவா? தமஸ்ஸக்து நான் பற்றி பிடித்து கொண்டேன். மின ஷரீஅத்தி ஷரீஅத்திலிருந்து, அதாவது மார்க்கத்தில் இருந்து நான் பற்றி பிடித்து கொண்டேன். பி ஆதாபிஹா இந்த மார்க்கத்தின் ஒழுக்கங்களை கொண்டு நான் பற்றி பிடித்து கொண்டேன். அப்ப இதுவெல்லாம் ஹாவை கொண்டு, லமீர் ஹா தானே வந்திருக்கு எல்லாத்துலயும். அந்த ஹால என்ன செய்யணும்னு நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ ஹால என்ன செய்யணும்? ஹாவை கொண்டு முடிந்தால் ஒண்ணு லம்மு வரும். அந்த ஹாவுக்கு என்ன வரும்?
லம்மு வரும் ஹூ மாதிரி. இல்லாட்டி கசுர் வரும் பிஹி மாதிரி. இல்லாட்டி என்ன வரும் ஃபதஹ் வரும் பிஹா மாதிரி. ஓகேவா? ஹூ ஹி ஹா. அப்ப அந்த லமீருக்கு ஹூ ஹி ஹா மூணுமே வரும். அப்படி வரும் பொழுது வக்ஃபு செய்யும் பொழுது அந்த ஹாவை என்ன செய்யணும்? அந்த இஷ்பாஅ போக்கணும். அது லம்மா இருக்கட்டும், அதே போல கஸ்ரா இருக்கட்டும், அந்த இஷ்பாஅ என்ன செஞ்சிடணும்? போக்கிடணும். போக்கி ரஐத்துஹு. இஷ்பா என்றால் ரஐத்துஹுன்னு சொல்றத ஹூ அந்த உல்டா பேசுன்பாங்கல்ல, கடா ஜபர் கடா ஜேர் உல்டா பேசுன்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னது, அது அரபியில இஸ்பான் என்பார்கள். அதாவது சாதா ஒரு ஹரக்கத்தை நீட்டுவார்கள். ஓ, இது மத்து கிடையாது. இது மத்து மாதிரி நீட்டுவோம். மத்து எப்படி நீட்டுவோமோ, மத்து அலிஃப் வாவ் யா அது வந்தா தானே மத்து. அந்த அலிஃப் வாவ் யா வந்தா பா அலிஃப் சேரும்பொழுது பா, பா யா சேரும் பொழுது பி, பா வாவு சேர்த்து பூ அப்படி நீட்டுறோம்ல. அதே போல இங்க எதுவும் வரல. அலிஃப் வாவ் யா என்ன செய்யல, வரல. இருந்தாலும் இது என்ன செய்வோம்? நீட்டுவோம். உருதுவில் அது என்ன செய்வாங்க? கடா ஜபர் கடா ஜேர் கடா பேசுவாங்க. இங்க அது இஸ்பா என்று அரபியில் கூறுவோம். ஓகேவா? அந்த இஸ்பாயை நாம் போக்கி விட வேண்டும். ஹூ ஹி அப்படின்னு வரும். அந்த ஹீ ஹூன்றத என்ன செய்யணும்? அது லம்மா இருக்கட்டும் கஸ்ரா இருக்கட்டும், அந்த இஸ்பா நம்ம என்ன செய்யணும்? போக்கணும். ஓகேவா? அதுவே ஃபதாக இருந்தால் அந்த அலிஃபுடன் சேர்த்துதான் படிக்க வேண்டும். ஓகேவா? அந்த அலிஃபுடன் தான் வரும். இந்த தனியா இருந்துச்சுன்னா ஹூ ஹீன் தான் வரும். இதுல என்ன வராது? ஃபத்தஹ் வராது. அப்படி இந்த லமீருக்கு ஃபத்தஹ் வருகிறது என்றால் அது டைனீஸுடைய லமீராக தான் இருக்க வேண்டும். சரியா? அதுக்கு தான் ஃபத்தஹ் வரும். அந்த ஃபத்தஹ் வரும் பொழுது அந்த ஃபத்தஹ் வச்சு அலிஃபுடன் தான் சேர்த்து நம்ம வக்ஃபு செய்ய வேண்டும். பிஹா என்று. ஓகேவா? இது அந்த ஹாவுடைய சட்டம். கடைசியில் ஹாவை வைத்து லமீருடைய ஹாவை கொண்டு நிப்பாட்டும் பொழுது எப்படி வக்ஃபு செய்யணும் நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, ஐந்தாவது கசீரம் மா. இதோடைய அர்த்தம் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? இதை தொடர்ந்து பார்ப்போம். கசீரம் மா தக்கூனுல் அமானியு அதிபா. வக்ஃபு வக்ஃபு செய்யும்போது எப்படி நிப்பாட்டணும் அதே மாதிரியே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பெரும்பாலும் ஆசைகள் ஆகும் ஒன்றாகிறது. பெரும்பாலும் ஆசைகள் காதிபத்தன் பொய்யாகவே ஆகும் ஒன்றாக இருக்கின்றது. கசீரன் அதிகமாக ஆசைகள் பொய்யாக ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆமா, நம்ம நிறைய ஆசைப்படுவோம் கற்பனையில. அமானி என்றால் அந்த மேலெண்ணங்கள்பாங்க தமிழ்ல. மேலெண்ணங்கள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்ல, இப்படி ஆகணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். அது எல்லாம் என்னது? எல்லாமே ஒரு பொய்யாதான பெரும்பாலும் ஆகிறது. அதான் இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, யூபு கா யூபுக்கல் அமலு. சரியா? நம்பிக்கை மீதமாக்கப்படும். மா பக்கியத்தில் ஹயாத்து. ஹயா நிப்பாட்டம் ஹயாத்துன்னு இருக்கும். நிப்பாட்டும் போது ஹயா. சரியா? வாழ்க்கை இருக்கும் காலமெல்லாம் எண்ணம் மீதமாக்கப்படும். அதாவது எண்ணமும் இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க என்ன படிக்கணும்னா எபுக்கான்னு படிக்கணும். இபுக்கான்னு படிக்கிறதை விட என்னென்ன படிச்சிடலாம்? எபுக்கா. இங்க லம்மு கொடுத்துருக்காங்க, லம்மு இல்ல சுக்குன் வரணும். அப்ப எபுக்கால் அமலு என்னது? நம்பிக்கை நிலைத்திருக்கும், மீதமாக இருந்து கொண்டே, நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். மா பக்கையதில் ஹயா. ஹயா வாழ்க்கை இருக்கும் காலமெல்லாம் நம்பிக்கை இருக்கும்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, பி அபிஹா துஜபு குல்லு பிந்த். அப்ப நிப்பாட்டும் போது பிந்தின்னு இருக்கும். வக்ஃபுன் சமயத்துல பிந்த். ஓகேவா? அப்ப ஒவ்வொரு மகளும் அந்த மகள் தன் தன் தந்தையை கொண்டு என்ன செய்கிறாள்? வியக்கிறாள், ஆச்சரியமாக்கப்படுகிறாள். ஓகேவா? அப்ப ஒவ்வொரு மகளும் அவள் தந்தையை நினைச்சு என்ன செய்கிறாள்? ஆச்சரியமாக்கப்படுகிறாள். அப்புறம் பாருங்க, பில் இல்மி கல்வியை கொண்டுதான் நஹலத்தில் உம்மமு சமூகங்கள் முன்னேறியது. வசாதத் இன்னும் மேலோங்கியது. அதுக்கு பாருங்க, தஃப்ஹரு ஷுஊபு பினிசாஇஹல் முத்தஅல்லிமாத். ஓகேவா? அப்ப ஷுஊப், ஷுஊப் என்றால் தேசங்கள். ஓகேவா? சமூகங்கள் தங்கள் பெண்களை கொண்டு பெருமை அடைகின்றன, பெருமை கொள்கின்றன. எப்படிப்பட்ட பெண்கள்? முத்தஅல்லிமாத், ஆஹ் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தங்கள் பெண்களை கொண்டு ஒரு சமூகங்கள் பெருமை அடைகின்றன. சரியா? அப்ப இது எல்லாத்தையும் பாருங்களேன். இது எல்லாம் என்னது? தானீஸுடைய தாவுடைய சட்டத்தை நம்மளுக்கு சொல்லித் தராங்க. தானீஸுடைய தாவுடைய சட்டம் என்ன என்பதை நம்ம இங்க பார்க்கணும். ஓகேவா? அப்ப அந்த தானீஸுடைய தா ஒரு முறை என்னது? ஹாவா மாத்தப்பட்டிருக்கு. காதிபத்தன் இருந்துச்சு, காதிபா அப்படி என்ன செஞ்சோம்? ஹாவா மாத்தணும். ஓகேவா?
சில டைம் அந்த தாவை ஹாவா மாத்தல, இதுவும் தானிசுடைய தா தான், ஆனா ஹாவா என்ன செய்யல, மாத்தல தானே. அப்ப எப்ப எப்ப ஹாவா மாத்தணும், காதிபத்தன் இருந்தா ஹாவா மாத்திருக்கோம், எப்ப இப்படி மாத்தணும் எப்ப மாத்தக்கூடாது என்பதை நாம் இப்பொழுது காணப்போகின்றோம். எப்பொழுது அந்த தனிசுடைய தா ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக இல்லையோ, இந்த முத்தாலிமாத்துன்றது ஜம்மு முஅன்னஸ் சாலிம் தானே. ஜம்மு முஅன்னஸ் சாலிம் பல பாடம் பார்த்திருக்கோம்ல. அப்படி என்னது முஃப்ரதுல இருந்து நம்ம ஜம்மு எடுக்கும் பொழுது அந்த முஃப்ரதில எந்த மாற்றமும் கொண்டு வராமல் கடைசியில் நம்ம கொண்டு வந்தா அதான ஜம்மு முஅன்னஸ் சாலிம். அப்போ ஜம்மு முஅன்னஸ் உடைய தாவாக இல்லை என்றால், இப்ப இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தானிசுடைய தா இல்லைல்ல. இப்படி ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவாக இல்லை என்றாலும், அதே போல அந்த தாவு தனீஸுக்கு முன்னாடி ஹரக்கத் இருந்தால், இப்ப பாருங்க, இதுல ஜம்மு முஅன்னஸ் தாவு இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, ஹரக்கத் இருக்கின்றது. இப்படி இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்ற வேண்டும். ஓகேவா. இரண்டாவதுல ஜம்மு முஅன்னஸ் தாவாக இந்த தா இல்லை, அதற்கு முன்னாடி அலிஃப் இருக்கின்றது. அப்படி இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்ற வேண்டும். ரெண்டு விஷயத்த கவனிக்கணும். அது ஜம்மு முஅன்னஸ் தாவா கவனிக்கணும், ரெண்டாவது அதுக்கு முன்னாடி ஹரக்கத் இருக்கான்னு கவனிக்கணும். அப்படி ஜம்மு முஅன்னஸ் தாவா இல்லாட்டி முன்னாடி ஹரக்கத் இருந்தா அந்த ஹாவை சுக்குன் கொடுக்கணும். தானிஸுடைய தாவா ஹாவா மாத்தி சுக்குன் கொடுக்கணும். அதே போல தானிஸுடைய தா ஜம்மு முஅன்னஸ் அதோடைய தாவான்னு கவனிக்கணும். அப்படி இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அலிஃப் இருந்தாலும் சரி, ஹரக்கத் இருந்தாலும் சரி, அல்லது அலிஃப் இருந்தாலும் சரி, அந்த தானிஸுடைய தாவை ஹாவாக மாற்றி சுக்கூன் கொடுக்க வேண்டும். ஆனா அதுக்கு முன்னாடி ஹரக்கத்தும் இல்லை. இங்க சொன்னா காதிபால ஹரக்கத்து, பாக்கு ஹரக்கத்து இருக்கின்றது, இங்கே அலிஃப் இருக்கின்றது. இப்படி ரெண்டுமே இல்லாம சுக்கூன் வந்துருச்சுன்னா, பின் இந்த நூனுக்கு சுக்கூன் இருக்கா, இப்படி இந்த தானிஸுடைய தாவுக்கு முன்னாடி ஹரக்கத்தும் இல்ல சுக்கூனும் இல்லாட்டி அந்த தாவை ஹாவா மாத்தக்கூடாது, வெறும் சுக்கூன் மட்டும்தான் கொடுக்க வேண்டும். சரியா. அப்ப அந்த தா ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவாக இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஹரக்கத் இருக்க வேண்டும் அல்லது அலிஃப் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா அந்த தாவை ஹாவாக மாற்ற வேண்டும். இங்க ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தா இல்லை, ஆனால் முன்னாடி சுக்கூன் வந்து விட்டது, அதனால் இந்த தாவை ஹாவாக மாத்தாமல் வெறும் சுக்கூன் மட்டும் கொடுத்தோம். இதுக்கப்புறமா இந்த ரெண்டுத்தையும் பாருங்களேன். இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவா, அதனால என்ன செய்யறோம், தாக்கு சுக்குன் படிக்கின்றோம். ஓகேவா. அதே போல இங்க எதுக்கு தாக்கு சுக்குன் கொடுத்து படிச்சோம், இது இஸ்மே கிடையாது. இப்ப நம்ம சொன்ன சட்டம்லாம் இஸ்முல உடைய சட்டம். இது சாதத்துன்றது ஃபேடு. ஃபேட்ல என்ன செய்யக்கூடாது, தாவு போக்கவே கூடாது. அந்த தாக்கு சுக்குன், தானிசுடைய தாக்கு சுக்குன் கொடுத்துதான் நம்ம படிக்கணும். ஓகேவா. இந்த நாலாவது ஐந்தாவது சட்டத்தை தான் இப்பொழுது நாம் பஹஸிலே பார்ப்போமா. பாருங்க. وفي إذا بحثت في الطائفة الرابعة, நான்காவது பகுதியில் நீ ஆய்வு செய்தாயனால் ரஐதனி காண்பாய் அல் கலிமாத்தில் அகீரத, கடைசி வார்த்தைகளை காண்பாய், ஃபீஹா அந்த வார்த்தையிலே முன்தஹியத்து, அந்த நான்காவது பகுதியிலே உள்ள கடைசி வார்த்தைகளை நீ காண்பாய். முன்தஹியத்தன் பிஹா இல் லமீரி, லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்துள்ளதாக நீ காண்பாய். அப்ப ஹாவு லமீருக்கான ஹூ ஹி ஹா மூணு பார்த்துச்சோம்ல, அந்த லமீருடைய ஹாவை கொண்டு முடிந்ததாக காண்பாய். அன்ன ஹாதிஹில் ஹா, இன்னும் நிச்சயமாக இந்த ஹாவாகிறது சில அம்சிலத்தி உதாரணங்களிலே உள்ள இந்த ஹாவாகிறது மல்மூமத்துன் அவ் மக்சூரத்துன் அவ் மஃப்தூஹத்துன், லம்மு செய்யப்பட்டதாக இருக்கின்றது அல்லது கசர் செய்யப்பட்டதாக இருக்கின்றது அல்லது ஃபத்து செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதையும் நீ காண்பாய். இப்ப அப்ப நாலாவது பகுதியில ஹா வந்திருக்கு, அந்த ஹால லம்மு வந்திருக்கு, ஹூ ஹி ஹா. அப்ப லம்மு வந்திருக்கு, கசரு வந்திருக்கு, ஃபத்தஹு வந்திருக்கு என்பதை நீ என்ன செய்வாய், காண்பாய். ஓகேவா. அப்ப அதான் இங்க சொல்றாங்க. வைதா வகஃப்த அலா ஹாதிஹில் ஹாஇ, இந்த லமீருடைய இந்த ஹாவின் மீது நீ நிற்பாட்டினால் ரஐத நீ காண்பாய் அன்னக்க நிச்சயமாக நீ தஹதீஃபு நீ போக்குகிறாய், இஸ்பாஅஹா அந்த ஹாவுடைய இஸ்பாஐ நீ போக்குகின்றாய், ஹீனமா தக்கூனு மல்மூமத்தன் அவ் மக்சூரத்தன், அது லம்மா செய்யப்பட்டதாக ஆகியிருக்கும் சமயத்திலும் இன்னும் கசர் செய்யப்பட்டதாக ஆகியிருக்கும் சமயத்திலும் நீ என்ன செய்கின்றாய், அந்த ஹாவுடைய இஸ்பாஐ நீ போக்குகின்றாய் என்பதை நீ காண்பாய். அப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம், அந்த இஸ்பான்னு சொல்லி நீட்டி படிக்கணும்ல, அதை ஏன் நீட்டி படிக்கிறோம், நம்ம தஜ்வீது பாடத்துல ஒரு தனி பாடமே இருக்கு, இஸ்பா எப்ப செய்யணும், இந்த லமீருடைய ஹாவை எப்ப இஸ்பா செய்யணும்னு நம்ம குர்ஆனுடைய தஜ்வீது பாடத்துல ஒரு தனி பாடமே நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. அதுக்கு முன்னாடி ஹரக்கத்து இருக்கான்னு பார்க்கணும், பின்னாடி ஹரக்கத்து இருக்கான்னு பார்க்கணும், ரெண்டுத்துக்கும் ஹரக்கத்து இருந்தா என்ன சட்டம், அப்படி ரெண்டுத்துக்கும் ஹரக்கத்து இல்லாம சுக்கூன் இருந்தா என்ன சட்டம்னு ஒரு நீண்ட பாடம் இஸ்பாவுடைய பாடம். என்ன இங்க இஸ்பானா, நான் முன்னாடி இந்த பாடத்தை ஆரம்பத்துல சொன்னல, நீட்டுவது. ஓகேவா. மத்து எப்படி நீட்டுறோமோ அதே போல மத்து இல்லாமலே என்ன செய்வது, மத்து இருந்தா எப்படி நீட்டுவோம் அதே போல மத்து இல்லாம நம்ம நீட்டுவதா இருக்கும். சரியா. அந்த இஸ்மாயை போக்கப்பட்டுள்ளது ரெண்டுத்துலயும்.
இது லம்மு கஸ்ரிலையும். ஆனா ஃபதஹ்ல போக்கப்படல ஹான்னு என்ன செய்யறோம் படிக்கிறோம். ஓகேவா? இப்போ வரைத்து அப்படின்னு படிக்கணும். ஒத்தமஸ்ஸக் பிஹ், அப்ப இஸ்பாவை போக்கிட்டு பிஹ்ன்னு படிக்கணும். ஒத்தமஸ்ஸக் பிஹ் அப்படின்னு என்ன செய்யணும் படிக்கணும். இங்க கசர் கொடுத்துருக்கு, அது கசர் வரக்கூடாது. ஓகேவா? பாருங்க. இப்போ வாங்க அஞ்சாவது பார்ப்போமா? இப்ப அஞ்சாவது பஹஸ் வைந்த அஞ்சாவது பகுதியோட பஹஸ் பார்க்க போறோம். வைந்தல் பஹசி ஃபி த்வாயிஃபத்தின் ஃபாமிசத்தி, ஐந்தாவது பகுதியிலே உள்ள பஹஸின் அதை ஐந்தாவது பகுதியிலே உள்ளதை ஆய்வு செய்யும் சமயத்தில் தரா நீ காண்கிறாய் அல் கலிமாத்தில் அஹீரத்த கடைசி வார்த்தைகளை காண்கிறாய். ஃபீஹா அந்த ஐந்தாவது பகுதியிலே உள்ள கடைசி வார்த்தைகளை காண்கிறாய். நுந்தஹியத்தன் பி தா இ தனீசி, தனீசுடைய தாவை கொண்டு முடிந்துள்ளதாக நீ காண்கிறாய். இப்போ தரா இன்னும் நீ காண்கிறாய் அன்ன ஹாதிஹி தா, நிச்சயமாக இந்த தானீசுடைய தாவாகிறது மர்ரத்தன் ஒரு முறை குலிபத் ஹா அன் இந்த வக்ஃபி நிறுத்தும் சமயத்தில் ஹாவாக புரட்டப்பட்டுள்ளது என்பதை காண்கிறாய். ஓஃப்ரா மற்றொரு முறை பக்தியத் அந்த தா மீதமாக உள்ளது கமாஹிய அந்த தா எப்படி இருக்குமோ அந்த ஒன்றை போல மீதமாக இருப்பதையும் நீ காண்கிறாய். அப்ப சில டைம் தா ஹாவா மாறுது. இந்த இங்கெல்லாம் தா ஹாவா மாறி இருக்கு. ஆனா சில டைம் அந்த தா எப்படி இருக்குமோ அதே போல தாவாவே இருக்கு என்பதையும் நம்ம என்ன செய்யறோம் காண்கிறோம். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க, ரெண்டு வகையாவும் நீ காண்கிறாய். ஓகேவா? அப்ப வைதா தஅம்மல்தஹா அந்த தாவை நீ தாயினி தாவை நீ சிந்தித்தாயானால் ஃபி ஹாலில் ஊலா முதலாவது நிலையிலே நீ சிந்தித்தாயானால் ரஐதஹா இந்த முதலாவது நிலைனா தா ஹாவா மாத்திர அந்த நிலை ரஐதஹா அந்த தாவை நீ காண்பாய் ஃபி கலிமத்தைனி காதிபத்தன் வல் ஹயா, அதாவது இங்க காதிபத்தன் இருக்கும். ஓகேவா? அதான் காதிபா மாத்திருக்கும். இங்க அல் ஹயாத்தூன் இருக்கும், அதான் அல் ஹயா அப்படின்னு மாத்திருக்கும். காதிபத்தன் அல் ஹயாத்து என்பதை என்ன செய்கின்றாய் நீ காண்கிறாய். காதிபத்தன் வல் ஹயாத்து என்ற ரெண்டு வார்த்தையிலே அந்த தனி சொல்லி தாயை நீ காண்கிறாய். ஹாவாக நீ அந்த தாவை காண்கிறாய். அந்த தாவை ஹாவா நம்ம பார்க்கிறோம். காதிபத்தன் இருந்தது காதிபா அப்படின்னு ஹாவா பார்க்கிறோம். அல் ஹயாத்துன்னு இருந்தால் அல் ஹயா என்ன ஹாவான்னு பார்க்கிறோம். கிலாஹுமா அவ்விரண்டுலையும் ஒவ்வொன்றும் ஆகிறது இஸ்முன் ஒரு பெயர் சொல்லா இருக்கும். லைசபி ஜம்பி முஅன்னசின் சாலிமின், அப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இல்லாத இஸ்மாக ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. ஆதிபாவும் ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இல்ல, ஹயாவும் என்ன இல்ல ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இல்ல. ஓகேவா? வலா முல்ஹகிம் பிஹி இன்னும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு சேர்க்கப்படாததாகவும் இருக்கின்றது. அப்ப ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடன் முல்ஹகாத்துகள் இருக்கின்றது. அதாவது ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய சட்டம் அதற்கு கொடுக்கப்படும். அந்த அலிஃப்தாவுக்கு ஜம்மு முஅன்னஸ் சாலிமு ஏராப் சட்டம் அந்த முல்ஹக்குக்கு கொடுக்கப்படும். ஓகேவா? அலிஃப்தா கடைசியில வந்திருக்கும் அதுக்கும். ஓகேவா? அப்படி அப்படி என்னதும் இல்லை, இது ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய கொண்டு சேர்க்கப்பட்டதும் கிடையாது. ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்னது ஜம்மே கிடையாது. ஃபர்ஸ்ட் இது என்னது அதோடய சேர்க்கப்பட்டதும் கிடையாது. கபுல தா தனீசி இன்னும் தனீசுடைய தாவுக்கு முன்னால் ஃபில் இஸ்மில் அவ்வளி முதலாவது பெயர் சொல்லிலே அனீசுடைய தாவுக்கு முன்னால் முத்தஹர்ரிகுன் ஹரக்கத் பெற்றதாக இருக்கின்றது. காதி பத்தன்ல தாவுக்கு முன்னாடி காதி பாவுக்கு ஹரக்கத் இருக்கின்றது. கபலஹா ஃபில் இஸ்மி சானி இரண்டாவது பெயர் சொல்லிலேயே அந்த அனீசுடைய தாவுக்கு முன்னால் அலிஃபுன் அலிஃப் இருக்கின்றது. இந்த அலிஸ்தாவுடைய தாவுக்கு முன்னாடி அலிஃப் இருக்கின்றது. ஓகேவா? வஹாகதா இன்னும் இவ்வாறுதான் துகுலபு தாஉ தஅனீசி ஹாஅன் தஅனீசுடைய தா ஹாவாக புரட்டப்படும். ஃபி குல்லி மா யஷ்பஹு ஹாதைனில் இஸ்மைனி இந்த ரெண்டு பெயர் சொல்லுக்கு ஒப்பாகுமே அத்தகைய ஒவ்வொன்றுக்கும் தஅனீசுடைய தா ஹாவாக புரட்டப்படும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜம்மு மன்ன சாலிமா இல்ல, அந்த தாவுக்கு முன்னாடி ஹரக்கத் இருந்தாலோ அந்த தாவுக்கு முன்னாடி அலிஃப் இருந்தாலோ அந்த தா ஹாவாக புரட்டப்படும். இந்த இஸ்மு மாதிரி எப்படி வந்தாலும் அதை என்ன செய்யணும் தாவா ஹாவா புரட்டணும். அம்மா தாவு தனீசி ஃபில் மிசாலி சாலிசி மூன்றாவது உதாரணத்திலே தனீசுடைய தாவாகிறது. ஃபலம் துகுல ஹாஅன் அந்த தா ஹாவாக புரட்டப்படவில்லை. என்ன ஏனென்றால் நிச்சயமாக மா கபலஹா அந்த தனீசுடைய தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று சாக்கினும் கைரு அலிஃபின் அலிஃப் அல்லாது சுகுன் பெற்றதாக இருக்கின்றது. இப்போ மூணாவது உதாரணத்துல என்ன இருக்கு? ஆஹ் இங்க தானீசுடைய தாக்கு முன்னாடி சுக்கூன் இருக்கு, ஹரக்கத்தும் இல்ல அலிஃபும் இல்லாம சுக்கூன் இருக்கின்றது. சரி, அதனாலதான் தாஹாவா புரட்டப்படவில்லை. அப்ப அலிஃபும் இல்ல ஹரக்கத்தும் இல்லாம சுக்கூன் இருக்கின்றது, அதனாலதான் என்ன செய்யல புரட்டப்படவில்லை. முகத்தாலிக்க இன்னும் எவ்வாறெல்லாம் தொக்கொள்ள அந்த தா புரட்டப்படவில்லை. மிசாலி ராபி நான்காவது உதாரணத்திலே அன்னஹா லைஸத் ஃபி இஸ்மின் அது இஸ்மிலே இல்லை, அந்த தானிசுடைய தா இதுல இல்லை, இஸ்மில இல்ல. பல் ஃபி ஃபஅலின் ஃபஅலிலே இருக்கின்றது. சாதத்துன்னு சொன்னோம்ல, சாதத் என்பது ஃபஅல் ஆகும். இப்போ ஃபஅல்ல தானிசுடைய தா வந்திருக்கு, அந்த தானிசுடைய தா எப்பவுமே ஹாவா மாத்தவே படாது. ஓகேவா? அப்ப இஸ்மில இருந்தாதான் மேல சொன்ன சட்டம் எல்லாம். ஃபேல்ல ஒரே சட்டம், இந்த தாவை மாத்தக்கூடாது, தாவா தான் படிக்கணும். சரியா? தானிசுடைய தாவை மாத்தவே கூடாது ஆவா.
கமா அன்னஹா நிச்சயமாக அந்த தனிசுரை தாவாகிறது பக்கையத் தாவாகவே மீதமாகி உள்ளது ஃபில் மிசாலில் ஹாமிசி ஐந்தாவது உதாரணத்திலே தாவாகவே மீதமாகியுள்ளது அந்த ஒன்றை போல. எப்படி நாலாவது உதாரணத்துல மீதமாயிருச்சோ அதே போலதான் என்னது ஐந்தாவது உதாரணத்திலையும் மீதமாயிருக்கு. அன்னஹா ஏனென்றால் நிச்சயமாக அந்த தனிசுடைய தாவாகிறது ஃபி ஜம்இ முஅன்னஸின் சாலிமின். அப்ப முஅன்னஸான பெண்பால் ஜம்மு சாலிமிலே இருக்கின்றது. அந்த இதுல இருக்கின்றது. ஜம்மு முஅன்னஸ் சாலிமிலே இருக்கின்றது. ஓகேவா? அதனால இது தாவா ஹாவா புரட்டல. ஓகேவா? அப்ப எப்ப ஹாவா புரட்டணும், எப்ப அதை புரட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா என்னது ஹரக்கத்து இருந்தா சுக்கூன் கொடுக்கணும். அது பொது சட்டம் நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் அதை இங்க சொல்லல. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முடிச்சுட்டோம். வாரங்களை பொழுது காயிதாவை படிப்போம். காயிதா அப்ப போன வாட்டி மக்சூர் வரைக்கும் காயிதா படிச்சிட்டோம். மீதமுள்ள 2 காயிதாவை மட்டும்தான் இப்ப படிக்கணும். இப்ப பாருங்க ஓகேவா? இதெல்லாம் முதலாவது அபிஜதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பாடம் ஒவ்வொரு முறையும் நாம் கூறுகிறோம். அம்சானா முதலாவது, வானா இரண்டாவதுன்னு அர்த்தம், ஜீம்னா மூணாவது, தால்னா நாலாவதுன்னு அர்த்தம், ஹானா ஐந்தாவது என்று அர்த்தம். ஓகேவா? அப்ப யுஹதஃபு இஷ்பாஉ ஹா இல் லமீர், லமீருடைய ஹாவின் அந்த அந்த நீட்டுதல் என்பது போக்கப்படும். இதா கானத் மல்மூமதன் அவ் மக்சூரத்தன், அந்த அந்த லமீருடைய லம்மு செய்யப்பட்டதாகவோ அல்லது கசர் செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த இஸ்பா போக்கப்படும். அம்மல் மஃப்தூஹத்து, இன்னும் மஃப்தூஹா ஃபதஹ் செய்யப்பட்டதாகிறது. இப்போ எபுகா இஸ்பாஹா, அந்த அதனுடைய இஸ்பா, அந்த உடைய இஸ்பா ஆகிறது மீதமாகும், அதுல போக்கக்கூடாது. அப்ப ஹீன்னு இருந்தா அந்த இஸ்பாவை போக்கிறோம், ஹான்னு இருந்தா மட்டும் போக்கக்கூடாது. ஓகேவா? வா இப்ப என்னது ஆறாவது பாருங்க. தூக்குல புத்தா உத்த அனிசிஹா அன், அனிசுடைய பெண்பாலை குறிக்கக்கூடிய தா புரட்டப்படும், ஹாவாக புரட்டப்படும். இதா காணமா கபலஹா முத்தஹர்ரிகன் அவ் அலிஃபன், அந்த தனிசுரை தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்று ஹரக்கத் பெற்றதாகவோ அவ் அலிஃபன் அலிஃப் உள்ளதாகவோ ஆகியிருந்தால் அந்த தனிசுரை தான் ஹாவாக புரட்டப்படும். ஃபி இஸ்மின், இஸ்மிலே ஹரக்கத் பெற்றதாகவோ அல்லது அலிஃப் பெற்றதாகவோ அந்த தனி சுலைத்தாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றாக இருந்தால் அந்த தனி சுலைத்தா ஹாவாக புரட்டப்படும். லம் யகுன் முஅன்னஸின் சாலிமன், அது பெண்பால் ஜம்மு சாலிமாக ஆகாமல், வலா முல்ஹகம் பிஹி, இன்னும் ஜம்மு முஅன்னஸ் சாலிமை கொண்டு சேர்க்கப்படாமல் ஆகியிருந்தால் அந்த தனி சுலைத்தா ஹாவாக புரட்டப்படும். வேற மற்ற நிலைமைன்னா ஹாவா புரட்ட மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த பயிற்சியை முழுமையாக, இந்த பாடத்தை முழுமையாக கண்டுவிட்டோம். கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வாராக. இந்த நஹு கித்தாவை முழுமையாக காண்பதற்கும் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் புது புது கல்வியை நம்மளுக்கு கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அந்த அமல் செய்ததின் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரங்கள் தொடர்ந்து மீண்டும் உள்ள பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண்போம்.